ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டியான நெக் செட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த பாகுபலி நெக் செட். ஓகேவா, இதுக்கு தேவையான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பால் செயின், ஸ்டோன் செயின், கொஞ்சம் ஸ்டோன்ஸு, என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபேப்ரிக் க்ளூ, நெக்ஸ்ட்டு ரோப்பு, நெக் செட்டுக்கு சிசர். ஓகே, இதுக்கு பேஸ்க்கு நான் ஸ்வீட் பாக்ஸோட கவர் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் கவர் இப்படி தான் இருந்துச்சு. இதை நான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்வீட் பாக்ஸ் கவரை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கும் முன்னாடி போட்ட வீடியோவில் இயர்ரிங் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோன் செயின்லாம் நீங்கள் முன்னாடியே மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் டக்குன்னு நீங்கள் இந்த ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஷேப், இப்போ ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி திலகம் ஷேப்பில் நான் மேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்லாம் ரொம்பவே நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். பொறுமை ரொம்ப அவசியம் இதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ட்ரை ஆன பிறகு தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். இப்போது திலகம் ஷேப் இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எப்போதுமே இது ரெடி பண்ணி ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் இந்த ஷேப் கட் பண்ணி எடுக்கணும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சு, கட் பண்ணியாச்சு. ஓகே, இது பேக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் ட்ரை ஆன பிறகு. நீங்கள் எத்தனை ரவுண்ட் வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம், எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் செயின் எடுத்துக்கோங்க. பால் செயின் நீங்கள் எப்படி கட் பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நெக் செட் வர மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசுன்னு 3 ஸ்டோன் செயின் இன்றைக்கி நான் பால் செயின் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 4 வேணாலும் வச்சுக்கலாம், 5 வேணாலும் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ரோ வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ரோ அரேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், இது மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நெக்கில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஷார்ட்டு, அதுக்கோட கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசு, 3 ரோஸ் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. ஓகே, இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு, ஃபெஸ்டிவல் டைம்லாம் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு செட் பண்ணி பாருங்கள் ஓகேவான்னு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், திரும்பி 3 பால் செயின் எடுத்துக்கோங்க. 3யும் சேம் சைஸில் இருக்கணும். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா செயினுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வச்சு இந்த 3யும் வச்சு நீங்கள் த்ரெட்டு போட்டு நாட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஜுவல்லரி மேக்கிங்லாம் டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி த்ரெட் பண்ணி
த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் இதை வந்து நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரோப் எடுத்துக்கிட்டேன். இந்த ரோப் வந்து ஆக்சுவலி ப்ளவுஸ்க்கு வாங்கின ரோப்பு. நீங்கள் ரெடிமேடாக விற்கிது நெக் செட்டுக்கு ரோப்ஸு, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்க்கு இருக்கிற ரோப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இது மாதிரி நெக்குக்கு நெக் செட்டுக்கு ரோப்பும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். ஹூக் மாதிரி வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை மேலே ரொட்டேட் பண்ணி நாட் போட்டுட்டேன்னா உங்களுக்கு அதில் நடுவில் லூப் மாதிரி வந்துடும். அந்த லூப்பில் வந்து நீங்கள் அந்த ரிங் கோர்த்து நெக் செட்டோட கோர்த்து வியர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இது ரெடிமேடாகவே விற்கிது, நீங்கள் அது கூட வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ரிங் இருக்கு இல்லையா, வளையம், இதை வந்து நான் இதுக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது உங்களுக்கு நெக் செட்டோட ரோப் ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த நாட் போட்டு வச்சுருக்கிறத இந்த வளையத்துக்குள்ளே நம்ம மாட்டி வச்சுக்கிறோம். இப்படி தான் நீங்கள் ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த திலகம் ஷேப்பை இந்த செயினோட நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூ வச்சு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் ஒரு பேஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். பேக்கில் இப்படி இருக்கு இல்லையா, அந்த செயின் எடுத்து நடுவில் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணி இதை நீங்கள் ஒட்டிடணும். ஒட்டிட்டோன்னா உங்களுக்கு நெக் செட் ரெடி ஆகிடும். பட் நீங்கள் வந்து பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது காயிற வரைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது காஞ்சி அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நடுவில். நீங்கள் இது நல்லாவே ஒட்டிக்கிச்சு, உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ட்ரை ஆன பிறக்கும் நான் எடுத்திருக்கேன் வீடியோ, அதுவும் லாஸ்ட்டாக காட்டுறேன். அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ப்ளைன் சாரீ, ப்ளைன் சுடி, லெஹங்கா எல்லாத்துக்குமே நீங்கள் இது வியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது கொஞ்சம், இப்போலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த நெக் செட்டு. இது வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ரெடி பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். இது நல்லாவே ஒட்டிக்கும். ஒட்டிட்டு இது மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கவர் பண்ணி பேஸ் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிடணும். இது வந்து பேஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா கிளாத் பேக்லேருந்து திலகம் ஷேப்பில் கட் பண்ணி நான் இதுக்கு மேலே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியாதுன்னா கொஞ்சம் பொறுமையாக நான் வீடியோ எடுத்திருக்கேன், எதுவும் நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்திருக்கேன். ஸோ ஒட்டியாச்சு. இப்போது இது காஞ்ச பிறகு ரெண்டு சைடும் ஒட்டிக்கோங்க. காஞ்சோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆனோடனே செம்ம ட்ரெண்டான நெக் செட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். லோ காஸ்ட்டு தான். இந்த பால் செயின் வந்து 1 மீட்டர் வந்து 10 rupees, அந்த ஸ்டோன் செயின் வந்து 18 rupees, அப்புறம் க்ளோ, ஃபேப்ரிக் க்ளோ, அப்புறம் ஸ்டோன் 10 rupees. ரோப் வந்து நான் வீட்டில் இருக்கதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி நெக் செட் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. நான் இன்றைக்கி அந்த ரோப்பில் ஒரு பீட் மாதிரி கொடுத்து நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட்
நான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் போட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி 2 ரோப்லையும் கோர்த்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வியர் பண்ணியும் பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்படியும் இருந்தாலும் எந்த டவுட்டும் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.